மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் குற்றாலம் சுற்றுலாத்தலம் மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரவீந்திரன். வணக்கம் ரவீந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். கோவை மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்று முதல் மேற்கு தொடர்ச்சி மலை நீர்பிடிப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா கனமழை பெய்து வருகிறது. இதனால் கடந்த 7ஆம் தேதி சில தினங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட கோவை குற்றாலம் அருவி மீண்டும் மழை பெய்து வருவதால் கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம் சுற்றுலா இடம் வெள்ளப்பெருக்கு காரணமாக தற்காலிகமாக இன்று மூடப்படுகிறது என வனத்துறை தெரிவித்துள்ளனர். இதில் பார்த்தீங்கன்னா முற்றிலும் பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு வனத்துறைக்கு முழுமையாக ஒத்துழைக்குமாறு வனத்துறை கேட்டுக்கொண்டு வந்தனர். இது பார்த்தீங்கன்னா வானிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு சீரான பின்னர் சுற்றுலா பகுதிகள் மீண்டும் திறக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 முறை மூடப்பட்டு திறக்கப்பட்டு உள்ளதால் இடையிடையே சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்து வந்து செல்கின்றனர். நன்றி ரவீந்திரன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.